எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதை சப்போர்ட் பண்ண மீடியா மக்கள், நான் ரொம்ப நம்பினது இந்த மக்கள் தான். அவங்க எப்படியும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை கரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஆரம்பிச்சிடுறேன். நான் யோகா தோழர் காளி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ரொம்ப க்ளோஸாக எனக்கு என்ன இருந்தாலும் அவங்க கூட தான். என் கடைசி நாள் ரிலீஸ் வரைக்குமே அவர் தூங்காமல் என் கூட தான் இருந்தார். பயங்கர கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்க தான் உரிமையாக திட்டுவேன். எல்லோரும் மன்னிச்சிருங்க என்னை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்தண்ணா இருக்கார். நான் கஷ்டமாக இருந்தப்போ கூட அவர் தான் இருந்தார். ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணியிருக்கார் ஆனந்தண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க நான் நன்றி சொல்கிறதுக்கு. டெக்னீஷியன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மறுபடியும் டெக்னீஷியன் வந்து ரகு, ஆர்ட் டைரக்டர் ரகு, என் ஜூனியர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப சூப்பர். ரொம்ப கஷ்டமாக இருந்தப்பவும் அதை அழகாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் கேமராமேன் தமிழ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்த தமிழ், தேங்க்யூ. சாம் மாஸ்டர் நன்றி. ஏகன் ரொம்ப நன்றி ஏகன், உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிங்க. அப்புறம் என் நண்பர் செல்வா வந்து பயங்கர எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள். நான் ரொம்ப காலமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். என்னை பயங்கரமாக நம்புறது. நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி காமிச்சோடனே வந்து அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தார். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்கீங்கண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குண்ணா. அதான் செல்வா கூட பேசுகிறப்ப பயங்கர எமோஷ்னலாக ஆகுது. ஏன்னா அவர் தான் என்னை நம்பினார். அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் ஏகன் பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் யாரு, தமிழ் பாபா ரைட்டர். தமிழ் பாபா வந்து தலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர். அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். என் கூட நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணார். இந்த கதையை படிச்சுட்டு ரஞ்சித், தினகர் இருக்கான். தினகர் நீ அடுத்த வாட்டி மேடையில் பேசுவேன் நீங்கள், ஓகேவா? உன் படத்துக்கு ஒழிச்சிட்டு இருக்கான். சுரேஷ் அங்கே இருக்கார். இவங்கெல்லாம் என் கதையை படிச்சுட்டு நான் ஜெயிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு திரும்பவுமே ஒரு எமோஷனலாக தான் போகிறேன். நான் வின் பண்ணுறதுன்றது வந்து அவங்க வின் பண்ணுற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் நிறைய விஷயம், நிறைய கான்வர்சேஷன் பண்ணோம். எனக்கு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது பண்ணு அப்படின்ற மாதிரி. அது நிறைய சப்போர்ட் அங்கே. நான் நிறைய பேர் மறக்கிறேன். அப்புறம் அன்பு இருக்கான். அன்புமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணான், கூட இருந்து ட்ராயிங் பண்ணான். சம்பத் ட்ராயிங் பண்ணான். செந்தில் அண்ணா இருக்கார். செந்தில் அண்ணா வந்து நான் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். கடைசி நேரத்தில் அவர் பயங்கர கஷ்டப்பட்டு எதுவுமே சொல்ல, அவர் எனக்கு இது வேணும்னா உடனே பேர் மாறி கொடுத்தாரு. எதுவுமே சொல்லாத தேங்க்ஸ் நான் செந்தில் அண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் இங்கே ஜெய் இருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் என் நடிகர்கள் தான் தலை இருக்கார். எங்களுக்கு நாங்கள் எழுதுகிறப்போ, நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பார். தாய், அது தாய் மாதிரி வாசிக்கு பாஸ்கர். நாங்கள் உட்காந்து உள்ளே எழுதுகிறப்போ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்ட்டு கொடுப்பாரு. அவருக்கும் நன்றி. ஷாம்லால் கூடவே இருந்து ஷாம்லால், ராஜண்ணா இருக்கார், சிவா இருக்கார், மேனேஜர்ஸ் டீம்ஸ் எல்லாருக்குமே நன்றி. குணா தோர் பேர் மறந்து, ஆனந்துக்கு நன்றி. பிஆர்ஓ குணா தோர் வந்து என்னோடய ட்ரைலர் பார்த்ததுலேருந்து அவருக்கு பயங்கரமாக பிடிச்சிச்சு. அவர் வந்து நீங்கள் ஏதோ சொன்னீங்க ஏதோ சொல்கிறாரு. அது ராஜண்ணா இருக்கார். அவர் பேர் மறந்துடும்னு சொல்லிட்டார். நம்ம லெமன் லீஃப் ராஜண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் துரு கிரிக்கெட், எனக்கு அந்த கிரிக்கெட் எடுக்கலான்னு கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த அனுபவம், சூப்பரான அனுபவம். அவருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுருக்கேன். அப்புறம் கோவிந்த் வசந்தா, அவர் வந்து என் பிரதர் தான். எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு ஆள், ஓகேங்களா? நான் திரும்ப எல்லாராண்டுமே சொல்கிற ஒரு ஆள் வந்து கோவிந்த் தான். அவர் வந்து ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணார். நான் எது சொன்னாலும் அவ்வளோ வாட்டி வந்து அவர் எனக்கு என்ன வேணுன்றதை ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது அறிவுமே.
அறிவு கூட இல்லைன்னா நான் வந்து எனக்கு அறிவு வந்து எப்படி அறிவு கூட பேசுகிறப்பமே எமோஷனல் தான். எனக்கு ஒரு மாதிரி அழ வர மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவேன். நான் எனக்கு அவ்வளோ க்ளோஸரான ஆள். நாங்கள் 2 பேர் பயங்கர ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், நிறைய பேசுவோம்.